ஓம் நம சிவாய. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர். அன்பு நேயர்களே, அருமையான ஒரு பொன்னாள் 23/1/2024 சோபகிருத வருடம் தை மாதம் 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. நேற்று ஒரு கமெண்ட் ஒன்று படித்தேன். பேசும்போது ஏன் காலை ஆட்டிக்கிட்டே பேசுகிறீங்க அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட் வேறு பண்ணியிருந்தார். அது என்னமோ தானாகவே அது வந்துடுது. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அந்த உடல் அசைவுகள் ஏதாவது ஒரு இடத்துல அது இயற்கை கொடுத்துக்கிட்டே இருக்கும். சிலர் பேசும்போது அப்படி டக்குன்னு அப்படி கழுத்தை ஒரு ஆட்டுவாங்க. அந்த குறி சொல்லும் பொழுது, ஒரு விஷயம் உள்ளேருந்து வரும் பொழுது, இயற்கை உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்தும் பொழுது உங்களை அறியாமல் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். அந்த நண்பருக்கு கமெண்ட்லேயே பதில் சொல்லணும்னு நினச்சேன். வேறு யாருக்கா ஒரு சிலருக்கு இந்த டவுட்டு கூட இருக்கலாம். ஏன்னா ஜாதகம் பார்க்கும்போதும் வீடியோ பேசும்பொழுதும் இந்த கால் ஆடிக்கிட்டே இருக்கும். அது என்ன ஏரியாமே ஆடுறது தான். இந்த நாள் பார்த்திங்கன்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுடைய பிறந்தநாள். ரொம்ப அருமையான ஒரு விஷயம். இந்திய வலிமை தினம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சுருக்காங்க. உங்கள் குழந்தைகளுக்கு சுபாஷ் சந்திர போஸோடைய பெருமைகளையும் அவருடைய வீரத்தை பற்றியும் சொல்லிக் கொடுங்கள். இந்தியாவிற்காக அவர் செய்தது, அவர் இந்திய இராணுவம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அன்று ஆரம்பித்து வைத்தார். இன்று வரைக்கும் அது இந்திய இராணுவம் மிகச்சிறப்பாக இருக்கிறது. இராணுவத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களை நினைத்து பாருங்கள். உங்கள் வீட்டில் யாராயினும் இராணுவத்தில் இருந்தால் இந்த நேரத்தில் சுபாஷ் சந்திர போஸுக்கு ஒரு மரியாதை செலுத்துங்கள். ஏன்னா அவர் ஆரம்பித்து வைத்த இராணுவத்தில் தான் இன்று பல ஆயிரம் பேர், பல கோடி பேர் அதில் அதனால் பயனடைஞ்சிட்டு இருக்காங்க. நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த இந்தியாவை பாதுகாக்கிறதுல இராணுவ வீரர்கள் எத்தனையோ பேர் தன்னுடைய இன்னுயிரை நீர்த்திருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு நிமிடம் நாம் மௌன அஞ்சலி செலுத்திடுவோம். சுபாஷ் சந்திர போஸ் கண்ட கனவு இன்று நினைவாக இருக்கிறது. அதை காண்பதற்குத்தான் போஸ் அவர்கள் இல்லை. அதை அவருடைய மரணமும் மர்மமாகவே இருந்து விட்டது. அப்படியே அவர் இருந்திருந்தாலும் இவ்வளவு காலம் இருப்பதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. ஸோ சுபாஷ் சந்திர போஸை பற்றி உங்களுடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். அருமையான பிரதோஷ தினம், வளர்பிறை பிரதோஷம். ஸோ அதனால் எம்பெருமான் சொக்கநாதனை பார்க்குறக்காக ஆவலுடன் செல்லுங்கள். ஒரு காதலன் காதலியை பார்ப்பது போல செல்லுங்கள். ஒரு காதலி காதலனை பார்ப்பதை போல செல்லுங்கள். இறைவனை காதலியுங்கள். இந்த மானிடர்கள்லாம் காதலிக்கும் போது காதலில் தோல்வி அடைஞ்சிடலாம். இறைவனை காதலித்தவர்கள் தோல்வியுற்றதாக வரலாறே கிடையாது. ஆண்டாள் தோல்வி அடையவில்லை. அதே போல் மாணிக்கவாசகர் தோல்வி அடையவில்லை. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறி குவிப்பது, வேதம் 4லும் மெய்ப்பொருளாவது, நாதன் நாமம் நமச்சிவாயமே அப்படின்னு சொன்னார். இறைவனை எப்படி காதலிக்க வேண்டும் அப்படின்னு கற்றுக்குங்க. இறைவன்கிட்ட பயப்படாதீங்க. இறைவன் உங்களை பயமுறுத்துறதுக்கு பூச்சாண்டி. அவர் பூச்சாண்டிலாம் கிடையாது. இந்த உலகத்தை படைத்தவர், இந்த உலகத்தை காப்பவர். அன்பாக போய் பேசுங்க, காதல் பண்ணுங்கள், கசிந்து உள்ளுருகுங்க, அவரை போய் கூப்பிடுங்க, உரிமையாக பேசுங்க. உங்கள் தந்தையாரிடம் பேசுவதை போல் பேசுங்கள், உங்கள் மாமாவிடம் பேசுவதை போல் பேசுங்கள், உங்கள் சகோதரனிடம் பேசுவதை போல் பேசுங்க. நான் இவங்ககிட்டலாம் பேசலிங்க அப்படின்னு சொன்னால் கூட பரவாயில்ல, அவர்கிட்டயே போய் பேசுங்க. நம்ம தான் எல்லாம் ஃபோன்லேயே நோண்டிக்கிட்டே சும்மாவே உட்காந்துருக்கோமே. போய் சொக்கனான்ட்டே ஒரு 10 நிமிஷம் மனம் விட்டு பேசிட்டு வாங்க. ஏப்பா நல்லா இருக்கியா, பிரசாதம்லாம் நல்லா பண்ணுறாங்களா, எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டு தான் வாங்கலை. பிரதோஷம் எல்லாம் ஒரே பிரசாதமாக வைக்கிறாங்களா, வேறு ஏதாவது வைக்கிறாங்களா? நம்ம சொக்கநாதன் வேறு ஒரு சின்ன ஒரு கம்ப்ளைண்ட்டு நம்மக்கிட்ட. கமல் எல்லா பிரதோஷமும் பொங்கலே வைக்கிறாப்புல, மாற்றி வேறு ஏதாவது வைக்க சொல்லுங்கள் அப்படின்னு. அதை கமல்கிட்டே சொன்னேன் நான். சொக்கநாதன் கனவில் இந்த மாதிரி சொல்லியிருக்காருங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி எல்லா பிரதோஷமும் ஒன்றே தான் படைக்கிறாங்களா, வேறு ஏதாவது கொடுக்குறாங்களா? வித்தியாசமாக எதாவது நீங்கள் செஞ்சு எடுத்துகிட்டு போங்க. அங்கே வரக்கூடியவர்களுக்கு அன்னம்பாளிப்பு செய்யுங்கள். தை மாதம் அருமையான மாதத்தில் இருக்கிறோம். சுண்டல் வேக வைத்து கொண்டு போங்க. ஒரு கொழுக்கட்டை பிடித்து கொண்டு போங்க. உங்களால் என்ன முடியுமோ முறுக்கு சுட்டு எடுத்துகிட்டு போங்க. உங்களால் என்ன பண்ண முடியுமோ செஞ்சு எடுத்துகிட்டு போங்களேன். சிவபெருமான் சாப்பிட மாட்டேங்கிறாரு, அவர் சாப்பிட மாட்டேன்லாம் சொல்ல. எல்லாரும் கோயிலுக்கு போகிறது அப்படின்னா சும்மா வெறுங்கையை வீசிட்டு போகாதீங்க. வாழைப்பழம் வாங்கிட்டு போங்க, வெத்தலைப்பாக்கு வாங்கிட்டு போங்க. தாம்பூலம் நிறக்க போய் இறைவனை வணங்குங்கள். நீங்கள் அபிஷேகத்துக்கு தேவையான எல்லா பொருளையும் வாங்கி கொடுக்கலாம். இல்லாத கோயில்களுக்கு தேடி தேடி ஓடி சென்று உதவி செய்யுங்கள். இறைவன் உங்களை நாடி நாடி உங்களை காப்பாற்றுவார். வாங்க, இன்றைய நாள் எப்படி இருக்கிறது, பஞ்சாங்கம் என்ன சொல்கிறது பார்ப்போம். இரவு 9:56 வரைக்கும் திரையோதசி திதி இருக்கிறது. அதன் பின்பு சதுர்த்தசி திதி விடுகிறது. மாலை 6:31 வரைக்கும் மிருகசீரிசம் நட்சத்திரம் இருக்கிறது. அதன் பின்பு திருவாதிரை நட்சத்திரம் இருக்கிறது. காலை 9:06 வரைக்கும் ஐந்திரம் நாமயோகம் மகேந்திரம் நிறைவு பெறுகிறது. அதன் பின்பு வைத்திருதி நாமயோகம். யோகாதிபதி நட்சத்திரம் புனர்பூசம், யோகாதிபதி குரு. அவயோக நட்சத்திரம் உத்திராடம், அவயோகி சூரியன்.
காலை 9:49 வரைக்கும் கௌளவ கரணம், பின்பு இரவு 9:56 வரைக்கும் தைத்துளை சுக்கிரன், அதன் பின்பு கரசை கரணம். வாங்க 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபக்ஷி என்ன சொல்கிறது பார்ப்போம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசிரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர். முதல் ஜாமம் உங்களுடைய பறவை ஊன் 75% வெற்றி. இரண்டாம் ஜாமம் நடை 50% வெற்றி. மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது. மதிய வேளையை பயன்படுத்தி கொள்ளுங்கள். 100% காரிய வெற்றி. ஏன்னா அடுத்த 3 ஜாமம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இல்லை. அதனால் முக்கியமான வேலை இருந்துச்சுன்னா இந்த நேரத்தில் பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. நான்காம் ஜாமம் துயில் 25% வெற்றி. ஐந்தாம் ஜாமம், ஆறாம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை. ஏழாம் ஜாமம் நடை 50% காரிய வெற்றி. எட்டாம் ஜாமம் துயில் 25% காரிய வெற்றி. ஒன்பதாம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. பத்தாம் ஜாமம் அரசு 100% காரிய வெற்றி. பிரம்ம முகூர்த்தம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது. திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை. முதல் ஜாமம் நடை 50% வெற்றி. இரண்டாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது. முக்கியமான வேலை இருந்தால் இந்த நாளை பிளான் பண்ணிக்கங்க. அடுத்து உங்களுக்கு 2 ஜாமம் சிறப்பாக இல்லை. இரண்டாம் ஜாமம் அரசு 100% வெற்றி. மூன்றாம் ஜாமம், நான்காம் ஜாமம் இரண்டும் சிறப்பாக இல்லை. ஐந்தாம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. ஆறாம் ஜாமம் அரசு 100% வெற்றி. ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. எட்டாம் ஜாமம் நடை 50% வெற்றி. ஒன்பதாம் ஜாமம் துயில் 25% வெற்றி. பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் ஊன் 75% வெற்றி. உங்களுக்கு ஊன் சிறப்பாகவே இருக்கிறது. உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் உங்களுடைய பக்ஷி காகம். முதல் ஜாமம் மிக சிறப்பாக துவங்குகிறது. அடுத்த 2 ஜாமம் சிறப்பாக இல்லை. முதல் ஜாமம் ரொம்ப சிறப்பாக துவங்குகிறது. அரசு வேலையில் துவங்குகிறது. எடுக்கக்கூடிய காரியம் 100% வெற்றி. இரண்டாம் ஜாமம், மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இல்லை. நான்காம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. ஐந்தாம் ஜாமம் நடை 50% வெற்றி. ஆறாம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. ஏழாம் ஜாமம் அரசு 100% காரிய வெற்றி. எட்டாம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை. ஒன்பதாம் ஜாமம் நடை 50% வெற்றி. பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் உங்களுடைய பறவை துயில். முக்கியமான வேலைகள் இருந்தால் தவிர்த்துருங்க. நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம். இந்த அதிகாலை நேரத்தில் இந்த பறவை துயிலில் இருக்கும்போது நீங்கள் டிரைவிங் சம்மந்தமான வேலைகளை வச்சுக்காதீங்க. ஏன்னா மற்ற வேலைகள் கூட முன்ன பின்ன இருந்தால் பரவாயில்ல. டிரைவிங் சம்மந்தமான வேலை இருந்தால் 100% இந்த நேரத்தில் தவிர்த்து விடுங்கள். அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி. கோழி படுபட்சி. முக்கியமான வேலைகள் இருந்தால் அடுத்த நாள் பார்த்துக்கலாம். நீங்கள் புதிதாக ஏதேனும் தூங்குவதாக இருந்தால் மட்டும் இந்த படுபட்சி நாட்களில் செய்ய வேண்டாம். மற்றபடி அன்றாட கடமைகளை செய்து வாருங்கள். ஒன்றும் தவறில்லை. இறை வழிபாட்டை அதிகமாக மேற்கொள்ளுங்கள். இறைவனை அடிக்கடி நினைத்து கொள்ளுங்கள். இறை நாமத்தை ஜபித்தபடியே இருங்கள். வாழ்க்கை மிக மகிழ்ச்சியாக இருக்கும். திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில். முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. இறை வழிபாட்டோடு துவங்குங்கள் இந்த பொன்னான காலை வேளையை. இரண்டாம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. மூன்றாம் ஜாமம் நடை 50% வெற்றி. நான்காம் ஜாமம் இந்த மதிய வேளை சிறப்பாக இருக்கிறது. 100% காரிய வெற்றி. ஐந்தாம் ஜாமம் துயில் 25% வெற்றி. ஆறாம் ஜாமம் நடை 50% வெற்றி. ஏழாம் ஜாமம் துயில் 25% வெற்றி. எட்டாம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. ஒன்பதாம் ஜாமம் அரசு 100% வெற்றி. பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை. அதிகாலை வேளையில் ஏதேனும் தோங்குவதாக இருந்தால் கொஞ்சம் அரசு வேலையிலேயே தோங்குவிடுங்கள். அது மிக மிக உங்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயமாக இருக்கும். இதுவரைக்கும் 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்த்தோம். தொடர்ந்து நாம் பயணிப்போம். மகிழ்வாக நாம் பயணிப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர். ஓம் நமः சிவாய.